human bodyலயே 70% of water content இருக்கு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் water எவ்வளவு essential. நம்ம இந்த vehiclesல யூஸ் பண்றோம்ல, அதுல இருக்கக்கூடிய smoke, factories-ல இருந்து வர smoke clouds-க்கு ரொம்ப affect பண்ணும். இதனால rain வரதுக்கு கம்மியான chances. So நமக்கு இதனால water வந்து கிடைக்காது, கம்மியாகும். So அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம்னா we should plant trees and plants. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் trees கட் பண்ணாம இருந்தா நம்மளால இது பண்ண முடியும், வாட்டர் சேவ் பண்ண முடியும். அது பிறகு vehicles யூஸ் பண்றதை விட நீங்க வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களால வாட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். Thank you. We want to conserve our resources in a judicious way. One of the judicious way is sustainable development. Let's see what is sustainable development. Sustainable development means satisfying our present needs without compromising the future needs. One of the sustainable development is the 4Rs rule. The first R stands for recycle, second R stands for regenerate, third R stands for reuse, fourth R stands for all. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் வாட்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் மெடிசன். நீ மற்ற மெடிசன் தான் அதுக்கப்புறம் தான். உனக்கு மயக்கம் வருது, படிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் இல்லை, எது எடுத்துக்கிட்டாலுமே வாட்டர் 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 தான் ஃபர்ஸ்ட். அந்த வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கூட. ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் இப்போ அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு கமோடிட்டியாக மாறிடுச்சு, ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கும். ரீசன் என்னன்னாக்கா உங்களுக்கே நிறையா தெரியும். பிகாஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ், நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதது, இது எல்லாமே தான் ரீசன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நிறைய மரம் வளர்க்கணும், நேச்சுரலான விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கணும், பொல்யூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் டேக் மோர் வாட்டர். அதுவும் இந்த சம்மர் டைமில் நிறைய வாட்டர் குடிக்கணும். அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஜூஸாக எடுத்துக்கோ, வெறும் தண்ணியாக கூட எடுத்துக்கோ.